பணத்திலிருந்து ஒரு பைசா கூட தொடமாட்டோம், தொடவும் விடமாட்டோம், தொட்டா விடமாட்டோம், இதுக்கு முன்னாடி தொட்டவங்களையும் விடமாட்டோம். ஒவ்வொரு ஊழலா வெளியில வரும் போலே 14 மணி நேரம் வேலை செய்ய வேண்டும், 12 மணி நேரம் வேலை செய்ய வேண்டும் என்று ஸ்டாலின் தீர்மானம் கொண்டு வந்தார் தொழிலாளிகளுக்கு எதிராக. அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மாறாத பழி என்று சொல்கிறேன். அதற்கு அடுத்த பழி இந்த புதிய தீர்ப்பாயம். இதெல்லாம் திமுகவினுடைய திட்டங்கள். ஒரு கிரிமினலை சிறைச்சாலையில் மந்திரியாக்குகிறாய், 12 மணி நேரம் தொழிலாளிக்கு வேலை திட்டம் கொண்டு வராய். ஆக எதிர்கட்சி தலைவரும் ஜீரோ. நியாயமாக தீர்க்க வேண்டிய பிரச்சனையை கொக்கு சிக்கலாக்கி தமிழ்நாட்டுக்கு பாதகமாக அமையுமாறு இவர்கள் தீர்மானம் அளித்திருக்கிறார். இது முதலமைச்சருக்கு புரியாது, எதிர்கட்சி தலைவருக்கும் புரியவில்லை. 2 பேரும் பார்த்து படிக்கிறார்கள். ஒரு புதிய தீர்ப்பாயம் என்றால் இன்னொரு புதிய நீதிமன்றம் என்று பொருள். இன்னொரு முறை இந்த வழக்கை நடத்த வேண்டும் என்று பொருள். மறுபடியும் என்ன ஆகும் தமிழ்நாடு? இன்னும் எத்தனை ஆண்டுகளுக்கு? முட்டாள்தனமாக ஒரு எதிர்கட்சி தலைவர் ஒரு தீர்மானத்தை கொடுக்கிறார். இதை முதலமைச்சர் அவரும் புரியாமல் இதை வாங்கிக்கொள்ளார். காவிரிக்காக ரத்தம் சிந்தலாம், போராடலாம், எந்த கட்டத்துக்கும் போகலாம். காவிரியை மட்டும் விட்டுவிடக்கூடாது என்பது நமக்கு வரலாறு சொல்லுகிற பாடம். நாம் நியாயமாக இவர் நம்முடைய விஜய் எல்லாவற்றுக்கும் சொல்லுவார், சட்டபூர்வமாக நாங்கள் அணுகுவோம். இப்ப மற்றவன் என்ன வேற எது விதமாக அணுகுவேன். ஒன்றும் சட்டத்தில் நடக்கவில்லை என்றால் என்ன செய்வது சொல்லு. நீ தமிழ்நாட்டை பாலைவனமாக்குகிற காங்கிரஸோடு நான் கூட்டு சேர வேண்டும் என்றால் நீ முதலில் மேகதாது அணையை நிறுத்த வேண்டும். இல்லாவிட்டால் உன்னோடு எனக்கு கூட்டு தேவையில்லை. என்னுடைய மக்களுக்கு எதிரானவனோடு நாங்கள் சேர மாட்டோம். டிராவிடம் சொல்லி அந்த சிவகுமாருக்கு சொல்லு. சிவகுமார் ஒரு இருமுருடன், விளங்காத ஆள். திமுகவில் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்படுவதாக இருந்ததா? அப்படியானால் இவர்கள் எந்த அளவுக்கு அந்த 12 மணி நேர தீர்மானத்துக்கு அப்புறம் படுமுட்டாள்தனமான தீர்மானத்தை திமுக வடித்தெடுத்து வைத்திருக்கிறது. இந்த துரைமுருகன் எல்லாம் தான் இதுக்கு மந்திரியாக இருந்தார். வெட்கமாக இல்லையா உங்களுக்கு என்று கேட்கிறேன். வேணுமா? டாக்குமெண்ட்ஸ் இல்லாம 10 நிமிஷத்துல 15 லட்சம் வரை பணம். பூலாவாலா ஃபின்கார். கீழே உள்ள லிங்க் மூலம் இப்போதே விண்ணப்பியுங்கள். தி எக்ஸ்போஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் ரவீனா. இன்றைய நேர்காணலில் நம்முடன் இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் தமிழக தன்னுரிமை கழகத்தின் தலைவரும் மூத்த அரசியல்வாதியுமான பழக்கருப்பையா ஐயா தான் நம்ம கூட இருக்காங்க. வாங்க அவங்க கூட சேர்ந்த நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா வணக்கம் ஐயா. தமிழக அரசியல் களத்தை உற்று நோக்கி கொண்டிருக்கக்கூடிய மனிதர்கள்ல நீங்களும் ஒருத்தர். அதாவது திறந்த வழி புத்தகம் மாதிரி, எனக்கு என்ன கேள்வி கேட்டாலும் பதில் வந்துடும் அப்படின்ற மாதிரி. நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க, தொடர்ந்து சட்டமன்றம் நடந்துட்டு இருக்குது. இதுல முக்கியமான ஒரு விஷயத்தை தான் தொடர்ந்து 3 நாட்களுமே பேசப்பட்டிருக்குது. என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியும், மேகதாது அணை விவகாரம் தான். நானும் பிறந்த நாட்கள்ல இருந்து பார்த்துட்டு இருக்கேன். இன்னும் அந்த காவேரி பிரச்சனை ஓஞ்சப்பாடே இல்லை. இதுக்கு வேற என்னதான் மாற்று வழினா? பிறந்த நாளா இல்ல, நான் பிறந்த நாளா? நான் பிறந்த நாளா அது ஓயல. அப்படியா? ஆமா ஆமா. சரி, இன்னைக்கு தமிழக அரசு பாத்தீங்கன்னா தனி தீர்மானம் போட்டாங்க. அதுல எதிர்க்கட்சியுமே நாங்க அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு ஒரு தனி தீர்மானத்தை போட்டு கையெழுத்து போட்டுட்டாங்க. இது மூலமா பிரச்சனை முடிவுக்கு வருமானது பெரிய கேள்வியா இருக்குல்ல. பிரச்சனையை நியாயமாக தீர்க்க வேண்டிய பிரச்சனையை கொக்கு சிக்கலாக்கி தமிழ்நாட்டுக்கு பாதகமாக அமையுமாறு இவர்கள் தீர்மானம் அளித்திருக்கிறார்கள். இது முதலமைச்சருக்கு புரியாது, எதிர்கட்சி தலைவருக்கும் புரியவில்லை. எதிர்கட்சி தலைவரும் முதலமைச்சரும் ஒரே தரம். 2 பேரும் பார்த்து படிக்கிறார்கள். 2 பேருக்கும் எழுதி கொடுப்பதற்கு வேற ஆள் வேண்டும். ஆகவே எழுதி கொடுப்பவன் எந்த அளவுக்கு அறிவுடையவனோ அந்த அளவுக்கு தான் இவர்களுடைய பேச்சில் அறிவு தெரிப்பு இருக்கும். சரியா? ஒரு மேகதாதுவுக்கு தனி புதிய தீர்ப்பாயம் வேண்டும் என்று நம்முடைய சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறார்கள். இது மாதிரி முட்டாள்தனமான தீர்மானம் நாம் நினைத்தே பார்க்க முடியாது. ஏற்கனவே ஒரு தீர்ப்பாயம் அமைந்து அது ஒரு 60-70 ஆண்டுகள் நாம் போராடி அம்மா காலத்தில் ஒரு தீர்ப்பு வந்து அதற்கு விவசாயிகள் எல்லாம் வரிசையில் நின்று தங்களுடைய கோரிக்கைகளை கொடுத்து உச்ச நீதிமன்றத்திற்கு போய் பிறவற்றுக்கு போய் போராடி கலைத்து கடைசியில் ஒரு தீர்ப்பு வந்த தீர்ப்பு 177 டிஎம்சியோ 180 டிஎம்சியோ நமக்கு தருகிறார்கள். இப்போது அது 210 220 நாம் கேட்டோம். அது தரவில்லை. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நாமும் என்ன அம்மா காலத்தில் ஏன் ஏற்றுக்கொண்டோம் என்றால் களைத்து போய்விட்டோம். ஏதோ தந்ததை இருப்பதை வைத்து கொண்டு நாங்கள் ஒழுங்குபடுத்திக் கொள்கிறோம் என்று சொல்லி போக வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. ஏற்கனவே 40 டிஎம்சி நமக்கு குறைவாக போய்விட்டது. அது போகட்டும். ஆனால் அது நம்முடைய வாழ்க்கைக்கான தீர்ப்பு. போராடி போராடி களைத்து பல வாதங்களை வைத்து அவர்கள் நேரடியாக வைத்து ஆய்வு குழுக்கள் ஆய்வு செய்து பெரிய பொறியாளர்களை எல்லாம் வைத்து கொண்டு முறைப்படுத்தி அதனுடைய கணக்குகளை எல்லாம் பல ஆண்டுகளுக்கு எடுத்து ஓராண்டு 2 ஆண்டில் வந்த தீர்ப்பு இல்லை, ஒரு தலைமுறை காலத்தில் வந்த தீர்ப்பு அது.
பிறகு ஒரு தீர்ப்பு வந்தது. ம். அந்த தீர்ப்பு இன்னும் 100 ஆண்டுகளுக்கு நம்மை கட்டுப்படுத்தும், கர்நாடகத்தை கட்டுப்படுத்தும். மொத்த காவிரி நீர் எவ்வளவு அளக்கப்பட்டு விட்டது, வறட்சி காலத்தில் எவ்வளவு, வளமான காலத்தில் எவ்வளவு அளக்கப்பட்டு விட்டது, ஒவ்வொரு மாதமும் எவ்வளவு நீர் வரும், எவ்வளவு நீர் பற்றாக்குறை காலத்தில் வராது, எல்லாம் அளக்கப்பட்டு விட்டது. ஜூன் மாதம் இவ்வளவு தண்ணீர் கொடு, ஜூலை மாதம் இவ்வளவு தண்ணீர் கொடு, ஆகஸ்ட் மாதம் இவ்வளவு தண்ணீர் கொடு என்று வரையறுக்கப்பட்டு, பஞ்சம் வறட்சி ஏற்பட்டால் குறைவாக கொடு, வளம் இருந்தால் கூடுதலாக கொடு, இவ்வளவும் தீர்மானிக்கப்பட்டு வரையறுக்கப்பட்டு இன்னும் 15 ஆண்டுகளுக்கு நீதிமன்றத்தின் பக்கமே வரக்கூடாது என்று அவர்களால் அறிவுறுத்தப்பட்டு நீதிபதிகளால் இப்பொழுது அது நடைமுறையில் இருக்கிறது. இதில் ஒரு புதிய தீர்ப்பாயம் என்றால் இன்னொரு புதிய நீதிமன்றம் என்று பொருள், இன்னொரு முறை இந்த வழக்கை நடத்த வேண்டும் என்று பொருள். மறுபடியும் என்ன ஆகும் தமிழ்நாடு இன்னும் எத்தனை ஆண்டுகளுக்கு? அவன் மேகதாதுவெல்லாம் கட்டி முடித்து பிறகு அந்த மேகதாதுவும் தானாக விழுந்து நொறுங்குகிற அளவுக்கு வந்து விடும். முட்டாள்தனமாக ஒரு எதிர்கட்சி தலைவர் ஒரு தீர்மானத்தை கொடுக்கிறார். இதை முதலமைச்சர் அவரும் புரியாமல் இதை வாங்கி ஒன்றும் எதிர்கட்சி தலைவருக்கு யோசனை இருக்க வேண்டும், இல்லை ஆளுங்கட்சி தலைவருக்கு யோசனை இருக்க வேண்டும். 2 பேரும் இதே மாதிரி ஒரே தரத்தில் பார்த்து படிக்கிறவர்களாக சேர்ந்தால் இந்த நாட்டினுடைய வாழ்வு என்ன ஆகும், உரிமைகள் என்ன ஆகும் என்று நான் கேட்கின்றேன். எதற்காக புதிய தீர்ப்பாயம்? எந்த தண்ணீரையும் இனிமேல் ஒரு 10 சொட்டு நீ கூட எடுத்துக்கவும் முடியாது, குறைய கொடுக்கவும் முடியாது. இது நடந்தால் நாங்கள் வாட்டர் கமிஷனுக்கு போவோம். வாட்டர் கமிஷன் ஜூலை மாதம் கொடுக்க வேண்டிய தண்ணீரை கொடுக்காவிட்டால் அவன் கொடுக்கும்படி சொல்லுவான், கேட்காவிட்டால் திறந்து விட்டு விடுவான். சரியா? அதுக்குதான் அவனுக்கு அதிகாரம். ஆகவே புதிய தீர்மானம் என்ன போட வேண்டும்? மேகதாது அணை கட்டக்கூடாது. ஒரு மாற்றமும் அது அந்த தீர்ப்பால் செய்ய முடியாது. ஏனென்றால் புதிய நீர் வருத்தில்லை, வேறொரு ஆற்றிலிருந்து தண்ணீர் வந்து அதிலே மேகதாது அணையை கட்டுகிறேன் என்று சொன்னால் இதை பற்றி இதற்கு முன்னால் முடிவாகவில்லை. ஆகவே புதிய தீர்ப்பாயம் வேண்டும். பழைய காவேரி அதிலே கட்டப்பட வேண்டிய அணைகளெல்லாம் கட்டப்பட்டு முடிக்கப்பட்டு விட்டன. நாம் கல்லணை கட்டி முடித்து விட்டோம், மேட்டூர் கட்டி முடித்து விட்டோம், அவன் கண்ணம்பாடி கட்டி முடித்து விட்டான், கபினியிலே அணை கட்டி முடித்து விட்டான், எல்லாம் முடிந்து விட்டது. உனக்கு தண்ணீர் பெங்களூருக்கு வேண்டுமென்றால் உனக்கு வருகிற தண்ணீரில் கால்வாய் வெட்டி எடுத்துக்கொள். நாங்கள் எங்களுடைய தண்ணீரில் ராமநாதபுரம் வரையிலும் காவிரி தண்ணீர் கொடுப்பது போல, திருப்பத்தூர், ராமநாதபுரம் என்று வரிசையாக எல்லா ஊருக்கும் காவிரி நீர் வருகிறதே, எங்களுக்கு வருகிற நீரில் உன்னுடைய நீரில் நாங்கள் பங்கு போடவில்லை. எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நீரில் நாங்கள் குடி தண்ணீருக்கு பயன்படுத்துகிறோம், குண்டி கழுவுவதற்கு பயன்படுத்துகிறோம். அதை பற்றி உனக்கு பேச்சு கிடையாது. ஆகவே அந்த தண்ணீர் வலுத்துறோம். அது மாதிரி உனக்கும் பெங்களூருக்கு நீ தண்ணீர் எடுத்துக்கொள், உன்னுடைய கால்வாயில் உன்னுடைய இடத்தில் உனக்கு ஒதுக்கப்பட்ட தண்ணீரில் எடுத்துக்கொள். புதிதாக பெங்களூருக்கு தண்ணீர் எடுக்கிறேன் என்று எங்கேயாவது குடிக்கிற தண்ணீர் எடுப்பதற்கு அணை கட்டி இருக்கிறானா? எவ்வளவு அயோக்கியர்களாக இருந்தால் இந்த தீர்மானத்தை போடுவார்கள் கனடியர்கள். எங்கேயா குடிக்கிற தண்ணீருக்கு அணையா கட்டுவேன்? எவ்வளவு குடிக்கிற தண்ணீருக்கு வேண்டும்? இப்போ என்ன, நாம் குடிக்கிற தண்ணீருக்கு எடுக்கவில்லையா? வீராணத்திலிருந்து தண்ணீர் வருகிறது, காவிரி தண்ணீர் ராமநாதபுரத்திற்கு போகிறது, எத்தனையோ ஊர்களுக்கு போகிறது. இதெல்லாம் என்ன பேச்சு? ஆக நீ அணை கட்டுகிறேன் என்று சொல்வது புதிய விளைநிலங்களை உருவாக்குவதற்காக. புதிய விளைநிலங்களை நீ உருவாக்கினால் நாங்கள் எங்களுடைய விளைநிலங்களை எல்லாம் தரிசுகளாக்குவதா? நியாயமாக எங்களுக்கு போதாத தீர்மானம் போயிட்டு போகிறது என்று சொன்னால் இருப்பதிலும் இந்த வேலையை செய்து கொண்டிருந்தால், நான் சொல்லுகிறேன், ஏற்கனவே எங்களுக்கு வரலாறு ஒரு முறை காட்டியிருக்கிறது. எங்கள் மன்னர்கள் படையெடுத்து வந்திருக்கிறார்கள். இங்கே புதிய அணை கட்டிய போது, நாயக்கர்கள் ஆட்சி காலத்தில் புதிய அணை கட்டிய போது இங்கிருந்து படையெடுத்து உழைப்பதற்காக போய்விட்டார்கள். போர் செய்து மனிதர்களை கொன்று அழித்தாவது நாங்கள் அந்த அணையை உடைப்போம் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார்கள். பிறகு அணை தானாக உடைந்து விட்டது. அவனுக்கு கட்ட தெரியவில்லை, அணையை தண்ணீர் விட்டது. பிறகு இரத்த சிந்தல் இல்லாமல் வீட்டுக்கு விட்டார்கள். ஆகவே காவிரிக்காக ரத்தம் சிந்தலாம், போராடலாம், எந்த கட்டத்துக்கும் போகலாம், காவிரியை மட்டும் விட்டுவிடக்கூடாது என்பது நமக்கு வரலாறு சொல்லுகிற பாடம். கண்டிப்பா கண்டிப்பா. இதுக்கு இப்ப நீங்க பாத்தீங்க. ஆகவே இதை நாம் நியாயமாக, இவர் நம்முடைய விஜய் எல்லாவற்றுக்கும் சொல்லுவார், சட்டபூர்வமாக நாங்கள் அணுகுவோம். இப்ப மற்றவன் என்ன வேற எது விதமாக அணுகுவேன்? ஒன்றும் சட்டத்தில் நடக்கவில்லை என்றால் என்ன செய்வது சொல்லு. சட்டத்தில் நடக்கவில்லை என்றால் என்ன செய்யலாம் என்று சொல்கிறேன். மக்களை திரட்டி போராட்ட வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன். எல்லா எம்எல்ஏக்களையும் கூட்டிக் கொண்டு போக வேண்டுமா இந்த டெல்லிக்கு?
சொந்த வேலைகள் பலருக்கு இருக்கும் போல் இருக்கிறது. இந்த காவிரிக்காக மோடியிடம் இவர்களெல்லாம் கூட்டி கொண்டு போனால் உடனே அவர் வேண்டாம் என்று சொல்லிவிடுவார். அவர் சொன்னால் கேட்பாரா அந்த சிவகுமார்? இதெல்லாம் என்ன பேச்சு? மக்களை திரட்டி நிறுத்து ஆகவே வெருண்டு போய்விடுவான். கன்னடக்காரன் வெருண்டு போய்விடுவான். ஒரு நாளைக்கு தமிழ்நாடு கடையிட பிச்சை. எல்லா மக்களும் வீட்டில் இருக்கக்கூடாது, தெருவுக்கு வாருங்கள். எல்லா இடங்களிலும் மக்கள் தெருவில் இருங்கள். இந்த வீதி மக்கள் இந்த தெருவில் இருக்கட்டும், அந்த வீதி மக்கள் அந்த தெருவில் இருக்கட்டும். தமிழ்நாடு முழுவதும் இல்லை, நெடுஞ்சாலைகள் முழுவதும் நிறுத்துவோம். பெங்களூர் வரையிலும் மேகதாது வரையில் நிறுத்துவோம் ஆட்களை. எல்லா இடங்களிலும் ஊர் இருக்கிறது, எல்லா இடங்களிலும் நிறுத்துவோம். மேகதாது கட்டப்பட்டால் மேகதாது அந்த இடத்துல இருக்காது. ஒழுங்காக உன் வேலையை பார், எங்களுடைய வேலையை நாங்கள் பார்க்கிறோம் என்று சொல்லுகிற அளவுக்கு போக வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன். உடனே நான் குண்டு வீச வேண்டும் என்று சொல்லவில்லை. அது நம்ம பழைய மன்னர்கள் அதுக்குத்தான் முயன்றார்கள். அது வேறு. என்ன நீ என்ன சும்மா சட்டப்படி போவேன் என்றால் சட்டப்படி தான் போனாயே. சுப்ரீம் கோர்ட்டு உனக்கு வேற பொழப்பே கிடையாதான்னு கேட்டு விட்டான். இந்த ஸ்டாலின் திரும்ப திரும்ப அவர் காங்கிரஸ்காரனிடம் பேச வேண்டும்டா நீங்கள். இந்த பாரு, தமிழ்நாட்டை நாசமாக்கி கொண்டு உன்னோடு எனக்கு எதற்கு கூட்டு என்று கேட்க வேண்டும். காங்கிரஸ் இங்கே 2 மந்திரி பதவி வைத்திருக்கான். இவனுக்கு போதாத கோவணம் அவனை வைத்து கொண்டு இவன் அழுக வேண்டியிருக்கிறது. இவனுக்கு போதவில்லை, ஆள் பத்தவில்லை, ஆகவே அவன் தேவையாக இருக்கிறது. அவனுக்கு மந்திரி பதவி கொடுப்பதற்கு ஆள் இல்லை. அவன் 67 ஆண்டுகளுக்கு பிறகு இப்பொழுதுதான் முதலாக வேட்டி தந்திருக்கிறார் விஜய் என்று சொல்லி மகிழ்ந்து கூவிக்கொண்டிருக்கிறான். அது கிடக்கட்டும். அதெல்லாம் முதலிலே பிஜேபிக்காரனுக்கு இதான் கொள்கை, கம்யூனிஸ்ட்காரனுக்கு இதான் கொள்கை, முல்லை பெரியாரிலும் இதான் நிலைமை, தமிழ்நாட்டில் மேகதாதுவிலும் இதான் நிலைமை. காங்கிரஸ்காரனை சொல்ல வேண்டியவா, ஈழத்தமிழர்களுக்கு எதிரான ஒருவனோடு நாம் கூட்டு சேர்த்திருப்போமா? பழைய காலத்தில் பிஜேபியோடு எவனும் சேர மாட்டான். ஏனென்றால் இவனுடைய கொள்கை நம்முடைய ஈழத்தமிழர்களுக்கு எதிரானது என்று. காங்கிரஸோடு சில பேர் சேருவதில்லை. ஈழத்தமிழர்களை அழித்து, ஈழத்தை அழித்து சிங்களவர்களின் ஆதிக்கம் ஏற்படுவதற்கு காரணமானது காங்கிரஸ் ஆட்சி தான் என்று சொல்லி பல பேர் காங்கிரஸோடு சேருவதில்லை. சில கட்சிகள் சேருவதில்லை. நீ தமிழ்நாட்டை பாலைவனமாக்குகிற காங்கிரஸோடு நான் கூட்டி சேர வேண்டும் என்றால் நீ முதலில் மேகதாது அணையை நிறுத்த வேண்டும். இல்லாவிட்டால் உன்னோடு எனக்கு கூட்டு தேவையில்லை. என்னுடைய மக்களுக்கு எதிரானவனோடு நாங்கள் சேர மாட்டோம். அல்லது நீ உன்னுடைய ராகுலிடம் சொல்லி ஒரு தேசிய கொள்கையை வகுத்து உச்ச நீதிமன்ற தீர்ப்புப்படி தான் நடந்து கொள்ள வேண்டும், புதிய நிலைப்பாடுகளை எடுக்கக்கூடாது என்று நீ உன் ராகுலிடம் சொல்லி அந்த சிவகுமாருக்கு சொல்லு. சிவகுமார் ஒரு இருமுரடன், விளங்காத ஆள். ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு மாதிரி. அவன் ஒரு விளங்காத இருமுரடன். நம்முடைய விஜய்க்கு ஒன்றும் புரியாது. சரி, புதிய தலைமுறை 2 பேர் வந்திருக்கிறார்கள். நம்ம எதிர்கட்சி, ஆளுங்கட்சி, 2க்கும் எதுவும் புரியாது. அவர் சொன்ன தீர்மானம் தான் இந்த புதிய தீர்ப்பாயம். அதை இந்த முதலமைச்சர் ஏற்றுக்கொள்கிறார். யாரையாவது கேட்க வேண்டாம். இதற்கு பாமக ஓட்டு போட்டான், இருக்கிற கட்சியெல்லாம் ஓட்டு போட்டான். மறுநாள் ஆகா அன்புமணிக்கு ராத்திரி தூக்கம் வரவில்லை, என்ன நம்முடைய மனைவி ஓட்டு போட்டு விட்டு வந்து விட்டார்களே என்று மறுநாள் கூப்பிட்டு ஆகா இந்த தீர்மானம் தப்பான தீர்மானம், தீர்ப்பாயம் கூடாது என்று அறிக்கை விட்டிருக்கிறார். ஓட்டு போட்டார்களே, உங்களுடைய ஆட்களுக்கு நீ முதல்ல பயிற்சி வகுப்பு எடுக்க வேண்டாம்? ஓட்டு போடாதீர்கள், புதிய தீர்ப்பாயம் என்ற நிலைப்பாடெல்லாம் தெரியுமில்ல, என்ன தீர்மானம் வருகிறது என்பதெல்லாம் தெரியும். இதற்கு ஓட்டு போடக்கூடாது. எடப்பாடி மட்டும்தானே அறிவோடு நடந்து கொண்டிருக்கிறார் இந்த எதிர்கட்சிகளிலேயே. என்னமோ எடப்பாடி கட்சியை முழுங்கி விட்டோம் என்று சொல்கிறாய். என்னத்தை முழுங்கினா நீ? அது வேற கடை. நீ முழுங்கப்படுகிறாயா, அவர்கள் முழுங்கினா? அதெல்லாம் பின்னாடி பார்ப்போம். எடப்பாடி ஒருவர் தான் சொல்லியிருக்கிறார் இந்த தீர்மானம் தப்பான தீர்மானம் என்று. வேறு ஒரு ஆள் சொல்ற. ரொம்ப அடுத்த நான் கிணாத்தட்டி சிபிஎம்மும் நம்முடைய அன்புமணியும் தப்பான தீர்மானம் என்று சொல்லியிருக்கிறார்கள். நான் சொல்லுகிறேன், ஒரு கட்சி தப்பான தீர்மானம் கொண்டு வரலாம், அதை எதிர்கட்சிகள் மோதி அதை அழித்து விட வேண்டும், அதை தோற்கடிக்க வேண்டும். தோற்கடிக்காமல் மீறி அந்த தப்பான தீர்மானம் கொண்டு வரப்பட்டால் அந்த ஆட்சிக்கு அது பழியாகும். சான்று சொல்லுகிறேன். 14 மணி நேரம் வேலை செய்ய வேண்டும், 12 மணி நேரம் வேலை செய்ய வேண்டும் என்று ஸ்டாலின் தீர்மானம் கொண்டு வந்தார் தொழிலாளிகளுக்கு எதிராக. அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மாறாத பழி என்று சொல்கிறேன். அதற்கு அடுத்த பழி இந்த புதிய தீர்ப்பாயம். இதெல்லாம் திமுகவினுடைய திட்டங்கள். இதை இந்த ஆள் ஏற்றுக்கொள்கிறார் பாருங்கள், நம்முடைய முதலமைச்சர். வேற என்ன செய்வது?
தெற்கும் தெரியவில்லை, வடக்கும் தெரியவில்லை. இப்படி முதலமைச்சரான காலையில் உட்கார்ந்து கொண்டு திருதிருவென்று முடித்து கொண்டு எவன் சொன்னாலும் கேட்டுக்கொண்டு அதிகாரிகளமாக கேட்டு தொலையலாம்ல. அட லாட்டரி சீட்டுக்காரனுக்கு தெரியாது, அவனுக்கு எதுவும் புரியாது. சும்மா பணம் வச்சு எப்படியோ கொள்ளையடித்து நம்ம கட்சிக்கு செலவழித்து எல்லா கட்சிகளுக்கும் போய்விட்டு கடைசியில் நாம் இந்த கட்சியில் மந்திரியாக ஆகிவிட்டோம். தெரியாது, உனக்கு புரிஞ்சவனே கிடையாது. அதிகாரியிடங்கள் இது நியாயமான தீர்மானமாக இருக்கிறது. திமுகவில் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்படுவதாக இருந்ததா? அப்படியானால் இவர்கள் எந்த அளவுக்கு அந்த 12 மணி நேர தீர்மானத்துக்கு அப்புறம் படுமுட்டாள்தனமான தீர்மானத்தை திமுக வடித்தெடுத்து வைத்திருக்கிறது. இதுக்கு இந்த துரைமுருகனெல்லாம் தான் இதுக்கு மந்திரியாக இருந்தார். வெட்கமாக இல்லையா உங்களுக்கு என்று கேட்கிறேன் நான். 12 மணி நேரம் வேலை திட்டத்தை கொண்டு வந்தாய தொழிலாளிக்கு இதை விட கேவலமான தீர்மானத்தை உங்களுடைய ஆட்சி காலத்தில் நீ செய்ய முடியுமா? நீ செஞ்ச கேவலமான வேலைகள்லாம் சொல்கிறேன். ஒரு கிரிமினலை சிறைச்சாலையில் மந்திரியாக்குகிறாய், 12 மணி நேரம் தொழிலாளிக்கு வேலை திட்டம் கொண்டு வராய், பிறகு ஒரு எதிர்ப்பில் பின்வாங்கப்பட்டது என்று வைத்துக்கொள். அதே மாதிரி மேகதாதுவுக்கு புதிய தீர்ப்பாயம் வேண்டும் என்று நீ தீர்மானம் கொடுக்கிறாய், உனக்கும் புரியவில்லை. ஆக எதிர்கட்சி தலைவரும் 0, ஆளுங்கட்சி தலைவரும் 0. எதிர்கட்சி தலைவரும் எழுதி வைத்து படிக்கிறவர், ஆளுங்கட்சி தலைவரும் எழுதி வைத்து படிக்கிறவர். எழுதி கொடுக்கிறவனுடைய அறிவு என்னவோ அதுதான் எதிர்கட்சி தலைவரின் அறிவும் ஆளுங்கட்சி தலைவரின் அறிவும். நீ 7 கோடி மக்களின் வாழ்க்கையை தீர்மானிப்பதற்கு ராஜாஜி போல, காமராஜர் போல எவ்வளவு அறிவான அம்மாவெல்லாம் அதிகாரிகளை கூப்பிட்டு வைத்து கொண்டு கட்சிக்காரனை மதிக்க மாட்டார்கள். எல்லா மந்திரிகளும் அம்மாவை கண்டால் எல்லாம் வேட்டி நனைந்து போய்விடும். அவ்வளவு ஆட்டம். ஒரு மந்திரியும் பேச முடியாது. அம்மாவுக்கு எல்லா அதிகாரிகளையும் வைத்திருப்பார்கள், எல்லாவற்றிலும் எக்ஸ்பர்ட் வைத்திருப்பார்கள். அந்த எக்ஸ்பர்ட்டுகளிடம் யோசனை கேட்டுக்கொண்டு தான் உள்ளே போவார்கள். அதனாலே அது மாதிரி எக்ஸ்பர்ட்டுகளை வைத்துக்கொள். நீ இந்த ஜான் ஆரோக்கியத்தை தானே வைத்திருக்கிறாய், ஜோசியனை தானே வைத்திருக்கிறாய். உலகத்தில் ஜோசியனை முதலமைச்சருக்கு முதலமைச்சரின் ஆலோசகர் என்று சொன்ன ஒரே ஒரு ஆள் நீதான். அப்புறம் அந்த ஆளை எடுத்து விட்டு இன்னொரு முட்டாளை வைத்திருக்கிறாய். அவனுக்கு எனக்காக சொல்ல தெரிந்ததா? இந்த புதிய தீர்ப்பாயம் என்பது தமிழ்நாட்டை மீண்டும் பாலைவனமாக்கும். அது எப்பொழுது முடியும், என்ன செய்வது, இது நடக்கின்ற செயலா, இது என்ன யோசனை என்று கேட்க இப்பொழுது இருக்கிற முட்டாளுக்கு தெரிந்ததா? அவனுக்கு ஒரு கார், அவனுக்கு ஒரு அதிகாரம், அவனுக்கு ஒரு செக்ரட்டரியேட், அவனுக்கு ஒரு இடம், அவனுக்கு யோசனை சொல்ல தெரிந்ததா? அவனுக்கு உன்னை விட அறிவுள்ளவனை வைத்துக் கொள்வதா? ராஜாஜிக்கு வேண்டுமானால் தன்னை விட அறிவுள்ளவன் கிடைக்க மாட்டான். என்ன, அந்த சீஃப் செக்ரட்டரி பின்னால் பேட்டி கொடுக்கிறார், ராஜாஜியிடம் இருந்தவர். அவர் மயிலாப்பூரில் இருக்கிறார். மோனிகா ஃபெல்டன் என்கின்ற வெள்ளைக்காரி ராஜாஜியினுடைய வாழ்க்கை வரலாற்றை எழுதுகிறவர். அந்த சீஃப் செக்ரட்டரியிடம் போய், ரிட்டையர் ஆன சீஃப் செக்ரட்டரியிடம் போய் பேட்டி எடுக்கிறார். ராஜாஜி இருந்தபோது நீங்கள் தலைமைச் செயலாளராக இருந்திருக்கிறீர்களே, நீங்களெல்லாம் என்ன யோசனை சொல்வீர்கள், அவர் இதை பற்றி உங்களிடமெல்லாம் கேட்பார். அவர் ஹெட்மாஸ்டர் மாதிரி இருப்பார், நாங்கள்லாம் பய மாதிரி இருப்போம் அப்படிங்கிறார். அவர் ஹெட்மாஸ்டர் மாதிரி இருப்பாராம், இவங்கெல்லாம் தலைமைச் செயலாளர் சொல்கிறார் பயக மாதிரி இருப்போம். அவர் என்ன சொல்கிறாரோ, அவர் பெரிய ஞானி, அவர் சொன்னதை செஞ்சுட்டு நாங்கள் பேசாமல் இருப்போம். எங்கள் யோசனைங்கிறத அவர் கேட்டதே இல்லை. அவர் இதை செய்யணும் தான் சொல்லுவார், தவிர இதை எப்படி செய்யலாம்னு அவர் கேட்க மாட்டார். அப்படி ஒரு மனிதன் இந்த மண்ணில் நடந்தானே, இந்த பூமியில் நடந்தானே, நமக்கு முன்னால் நடந்தானே, அவன் இருந்த நாற்காலியில் நீ எல்லாம் உட்காந்து ஜோசியனை ஆலோசனை வச்சுக்கணும். கேவலமா இல்லையா? அட எதிர்கட்சி தலைவராவது ஒரு விவரமான ஆள், இந்த கேஎன்ஆர் எதிர்கட்சி தலைவராக போடக்கூடாது. உதயநிதி ஏன்னா அதுக்கு மந்திரி பதவிக்குள்ள மதிப்பு, ஆகவே அதை தன் மகன் தான் அடைய வேண்டும். எல்லாத்தையும் அடைந்து தான் இப்போ வீட்டுக்குள்ள உட்காந்துருக்கிறீங்களா, அப்புறம் என்ன இன்னும் மறுபடியும் இந்த சிந்தனை உங்களை விட்டு போகிறதா? பிறகு நீங்கள் தான் இருக்க வேண்டும். அந்த இவருக்கும் எழுதி கொடுப்போம். நான் பார்த்தேன் முதல் நாள் சட்டமன்றம் நடந்தபோது, இவர் படித்து விட்டு தாளை கொடுக்குறாரு. இதை வாங்கி வைத்து கொண்டு கேஎன்ஆர் உட்காந்துருக்கார். ஒவ்வொரு தாளாக வாங்கி மடித்து வச்சுக்கிட்டு இருக்கார். அட ஏன் இந்த பொழப்பு இப்படி ஆகிவிட்டதே என்று நான் நினைத்தேன். கேவலமாக போயிட்டு. ஆகவே இந்த தீர்மானத்தை திரும்ப பெற வேண்டும். இந்த தீர்மானம் விவசாயிகளுக்கு எதிரானது, தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிரானது, தமிழ்நாட்டை பாலைவனமாக்கக்கூடியது, தவறான தீர்மானம். ஆகவே இதை நிறைவேற்றுகிறேன் என்று அவன் சொல்லிவிட்டால் நமக்கு கேடாக போய்விடும்.
கடைசியில் கால்பந்தில் ஒரு பழக்கம் உண்டு. எதிரி கோல் போடுவது தான் உலக பழக்கம். தானே போட்டு விடுவான் சில பேர். இது சேம் சைடு கோல். இப்பொழுது நம்முடைய விஜய் செய்தது என்ன என்றால் சேம் சைடு கோல் அடித்து விட்டார். தன் கோலில் தானே அடிப்பது, எதிரி இல்லை, தானே அடிப்பது. இதற்கு நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் துணை புரிந்திருக்கிறார். எடப்பாடி ஒரு ஆள் தான் இது தப்பு என்று சொன்னவர், அதற்கு மறுப்பு தெரிவித்தவர், வெளியேறியவர். அப்ப உங்கள் 3 பேரில் யாருக்கு பொது அறிவு கூடுதலாக இருக்கிறது என்று தெரியவில்லையா என்று கேட்கிறேன். ஆக ரொம்ப இது என்னென்னு போட போகுதோ, இந்த ஆட்சி என்ன செய்ய போகிறார்களோ எனக்கு எதுவும் புரியவில்லை. சரி, வந்தே மாதத்துக்கு போய்க்கு கும்பிட்டு விழுந்து சரி செய்து கொண்டு வந்து விட்டாய். கலகம் செய்ய வேண்டாம், பிறகு நான் தான் உங்களுடைய ஆளாகத்தானே இருக்க போகிறேன். காலமெல்லாம் மோடியிடம் நான் தான் உங்களுடைய ஆளாகத்தானே இருக்க போகிறேன். அதனாலே நீங்கள் வந்தே மாதிரிலாம் செய்தால் இந்த திமுககாரன் அதிமுககாரன் உயிரை எடுத்து விடுவார்கள். பிறகு என்னால் ஆட்சி நடத்த முடியாது, என்னை தமிழ் துரோகியாக ஆக்கி விடுவார்கள். பிறகு நான் எப்படி மக்களிடம் மதிப்பை பெற முடியும் என்று சொல்லி கிள்ளி அப்புறம் கவர்னரை விட்டு கலகம் செய்ய வேண்டாம், எழுதி கொடுத்ததை படித்து விட்டு வா என்று சொல்லி அது இணக்கமான ஒரு அணுகுமுறையா எடுத்துக்கலாம். இணக்கமான அணுகுமுறை. அதையே பாஜக கூட நீங்க கம்பேர் பண்ணணும். இல்லை அதுதான் அது இணக்கமான அணுகுமுறை தான். கவர்னர் மாளிகையில் கடைப்பிடித்தான், இதில் கடைப்பிடிக்க வேண்டாம் என்று அவன் சொன்னாலுடைய கவர்னர் கேட்க மாட்டான். அவன் சொல்லிவிட்டான். அவர் சொன்ன காரணம் இவர் இந்த என்னால் ஆட்சி நடத்த முடியாத நிலைமை உருவாகும் என்று சொன்னார். சரி, வந்தே மாதத்தை தூக்கி விட்டார்கள். பர்சனல் லோன் வேணுமா? டாக்குமெண்ட்ஸ் இல்லாம 10 நிமிஷத்துல 15 லட்சம் வரை பணம். பூனாவாலா ஃபின்கார். கீழே உள்ள லிங்க் மூலம் இப்போதே விண்ணப்பியுங்கள்.